பூமியிலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். இங்க பூச்சியின் துருவம் கெடுத்துடும், அதனால உங்க பொக்கிஷத்தை பரலோகத்தை சேர்த்து வைங்க. நீங்க ஏழைக்கு இறங்குனா கர்த்தருக்கு என்ன செய்ய கொடுக்குறீங்க? கடன் கொடுக்கிறீர்கள். அதை விட சூப்பரா அடுத்த வசனம் பாருங்க. அதே இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வாராம்? திரும்ப அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லமா? 1 மடங்குல 10 மடங்குல 100 மடங்குல 1000 மடங்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆண்டவருடைய கரம் கொடுக்கும் கரம். ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் விரித்த கரம். ஒரு தேவமனுஷன் சொல்றாரு, ஸ்டான்லி புக்கை நான் வாசிச்சிருந்தேன், சொல்லாரு, கர்த்தருடைய கரம் விரித்த கரம். அவர் கல்வாரி சிலுவையில கூட எப்படி தொங்கினாராம்? சுருங்கின கையில் அல்ல, விரித்த கரத்தோடு, கொடுக்கும் கரத்தோடு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து விரித்த கரத்தோடு, இன்னும் ஆஸ்வதிக்கும் கரமாக, அன்பின் கரமாக, கொடுக்கும் கரமாக. ஆகவே அவருடைய கரம் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் எழுந்த ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். ஆகவே இந்த கால வேளையும் கூட கர்த்தருடைய கரம் என்று சொல்லி பார்க்கும்போது கொடுக்கும் கரம்.